அதுவும் வந்து அவர் இன்னைக்கும் 2 நாட்களுக்கு முன்பாக நடத்தின அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு என்ஜிஓ செய்யக்கூடியது தான், ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடியது கிடையாது. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா இப்படி மாநிலத்துக்கு மாவட்டத்துக்கு மாவட்டம் வந்து வெற்றி பெற்றவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சால்வையும் ஏதோ ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கறது வந்து சரியாக இருக்காது. படிக்க வைங்க. ரொம்ப பெரிய அளவில் அவர் எதை எதிர்த்து பேசணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தையும் மோடி அவர்களையும் எதிர்த்து பேசி இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாற்றிக்கிங்க, நீங்கள் வந்து எய்ம்ஸுக்கும் ஜிப்மருக்கும் மட்டும் நடத்திக்கிங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் நீட் நடத்திக்கிங்க, மற்றவங்களை விட்டுருங்க அப்படின்றது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் திட்டாமல் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் உங்களையும் நான் சப்போர்ட் பண்ணுறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை உங்களையும் நான் சப்போர்ட் பண்ணுறேன், மோடி அவர்களையும் நான் திட்டலை, இங்கே வந்து ஸ்டாலின் அவர்களையும் நான் திட்டலை அப்படின்ற மாதிரி. இதுக்கு எதுக்குங்க நீங்கள் அரசியலுக்கு வரணும்? நீங்க எதிர்பார்க்கிற ஸ்டைல் இல்ல சம்திங் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்டைலுங்கிறது வேறையா இருக்கலாம், அவருடைய ஸ்டைலுங்கிறது வேறையா இருக்கலாம். அது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. நீங்க வந்து சாத்தியம் இல்லாத ஒண்ணு மாணவர்கள் மத்தியில பேசி அதே கேள்வியை திருப்பி அதிமுகவினர் கேட்கறாங்க. சாத்தியம் இல்லாத ஒண்ண பேசக்கூடாதுன்னா நான் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெடுத்து போடுவேன்னு சாத்தியம் இல்லாத விஷயத்தை தானே பேசினாங்க. நீட் போகும்னு சாத்தியம் இல்லாத விஷயத்தை தானே பேசினாங்க. எனக்கு ரகசியம் தெரியும்னு சாத்தியம் இல்லாத விஷயத்தை தெரியும்னு திமுக சொன்னதும் தவறுதான். ரகசியம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரகசியம் என்னன்றதை அவங்க சொல்லல. நான் விஜய் விமர்சனம் செய்யும் போது அதே அளவுகோல்ல திமுகவையும் விமர்சனம் செய்வேன். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பிரஷர். அப்ப சரியா அவங்கள கைட் பண்ணனும்னா என்ன கைட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க? இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு தீர்வு காணணும். நீங்க வந்து நேரடியா மாணவர்களை சரியா கைட் பண்ணனும்னா என்ன பண்ணனும்னு நினைக்கிறீங்க? மாணவர்களை சரியா கைட் பண்ணனும்னா இத ரெகுலேட் பண்ணனும். ரெகுலேட் பண்ணனும்னா இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து பெரிய அளவுல எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் இதுக்கான ஃபீஸ் நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு இல்ல நம்மளே இப்ப ஸ்டார்டிங்ல நீட் வேணான்னு பேசணும். இப்போ இத ரெகுலேட் பண்ணுங்கன்னு ஒரு இடத்துல பேசுறோம்ல. இல்ல அத நீங்க வந்து ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்? திரும்பவும் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க அதிக அளவுல முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். இல்ல மேம், கன்கரண்ட் லிஸ்ட்னா முதல்ல என்னங்க? கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன முதல்ல? பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல்ல இப்ப கல்வி இருக்கு அப்படின்னா பொதுப்பட்டியல்ல யாருடைய கை ஓங்கி இருக்கும்? ஒன்றிய அரசினுடைய கை தான் ஓங்கி இருக்கு. ஸ்பெஷல் லிஸ்ட் கொண்டு வரும்போது ஸ்பெஷல் லிஸ்ட்ல ஒன்றிய அரசினுடைய கை ஓங்கி இருக்காம ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றதை கேட்க போறாங்கன்னு சொல்றீங்க. மாநில பட்டியலுக்கு மாத்துங்கன்னு அவர் கேட்டது சரி. மாநில பட்டியலுக்கு மாத்துங்கன்னு சொன்னதோட நிறுத்தி இருக்கணுமே தவிர இன்னொரு சிறப்பு பொதுப்பட்டியல் கொண்டு வாங்கன்னு சொன்னது யாரு வழி நடத்துறாங்கன்னு தெரியல. விஜய் அவர்களுக்கு இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிற டேர்மை தொடர்ந்து ஒரு 7-8 இடத்துல யூஸ் பண்ணாரு. அந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்? அதுல ஏதாவது நுவான்சஸ் இருக்கா? நீங்க அப்சர்வ் பண்ண விஷயங்கள் என்ன? அவர் திரும்ப சொல்ல ஆரம்பிச்சாரு. எல்லாருமே அது இன்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆரோக்கியமான ஒன்றுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஎம்கே லைன் எடுக்கிறாரு, டிஎம்கேக்கு ஃபேவரபுளாக இருக்காருன்றலாம் நான் புரிஞ்சுக்கல. அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நேரடியாக எதிர்க்க, மோடியையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நேரடியாக எதிர்க்க விரும்பல. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் வேணால் எய்ம்ஸில் வச்சுக்கோங்க, நீங்கள் வேணால் ஜிப்மரில் வச்சுக்கோங்க, ஆனால் மற்ற காலேஜஸ்க்கு வைக்காதீங்க. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய பேச்சை கேட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? விஜய் அரசியலுக்கு வரார், விஜய் அரசியலுக்கு வந்துட்டார். இனி அடுத்த தேர்தலில் அவரும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். இதெல்லாமே கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவங்க கட்சி வளர்க்குற எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேன் கிளப் எல்லாம் பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விஜயினுடைய அரசியல் எப்படி இருக்கும், இது வந்து இன்னும் அன்டெஸ்டட் தான். எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார் இன்னைக்கு வரைக்கும், அதாவது ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார். பீக்கில் இருக்க ஒரு ஸ்டார் வந்து அரசியலுக்கு நேரடியாக வழக்கமாக என்ன நடக்கும்னா, இந்தியா முழுமைக்குமே இது வரைக்கும் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் எல்லாமே அவங்களுடைய அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த அஸ்தமன காலம் அல்லது அப்படி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம், அவங்களோட பிரபல்யத்தன்மை கொஞ்சம் குறையும் போது, படங்கள் நல்லா ஓடாத போது அடுத்தது பார்க்கலாம். ஆனால் இவர் வந்து இன்னமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாராக தான் இருக்காரு. அவருடைய பெரும்பாலான படங்கள் வந்து கிட்டத்தட்ட பல 100 கோடிகள் அளவுக்கு விற்பனை ஆகக்கூடியது. பெரிய அளவில் அவருக்கு வந்து ஃபேன் கிளப்ஸ் இந்தியா முழுக்கவும் உலகம் முழுக்கவும் இருக்கிறாங்க. அந்த நிலைமையில் பார்க்கும்போது அவர் அரசியலுக்கு வரார் அப்படின்றதுல அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது.
இல்லை மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, அதனால வரார் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய அதாவது நீங்களோ நானோ பெரும்பாலும் அந்த ரஜினி கமலஹாசன் படங்களை விட அதிகமாக அந்த விஜய் படங்களை பார்த்து வந்த காலங்கள் இருக்கும். அது அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறைக்கும் இவர் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாராக தான் இருக்காரு. அதனால இவர் ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்டை லான்ச் பண்ணும்போது இவருக்கு ஒரு பாதை இருக்கு, வாய்ப்புகள் அடுத்தது ஒரு பாதை இருக்கு. அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாருன்றத நம்ம இப்போ மாணவர்களோட பேசுற நிகழ்வை போன வருஷத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குறது 10வது 12வது மாணவர்களுக்கு. அந்த வகையில 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு நிகழ்வு, அதுல பேசும்போது சில விஷயங்களை குறிப்பிடறாரு. கள்ளக்குறிச்சி விஷயத்த லைட்டா டச் பண்ணிட்டு, ஆனா அதை பேசுறதுக்கான மேடை இது இல்லைன்னு சொல்றதா இருக்கட்டும். இன்னைக்கு நீட் குறித்து அன்னைக்கு பேச தவறிட்டாரு, கல்விக்காக பண்றவரும் நீட் குறித்து பேசியிருக்கணுமே பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்கள்ல வந்த நோக்கத்துல 2 நாட்களா பார்லிமெண்ட்ல நீட் குறித்து பேசுற விஷயங்களா இருக்கட்டும், இன்னைக்கு திமுக ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது இன்னைக்கு இந்த நிகழ்வுல நீட் குறித்த தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ரொம்ப தீர்க்கமா நீட் பத்தின என்னோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இது அவர் இன்னைக்கு அதான் முதல்ல சொல்றாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கல. நீட்ல அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தது. அது வந்து அனிதாவுடைய சூசைடு போது அனிதா வீட்டுக்கு போன போதே அவரோட ஒப்பீனியன் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் அது கடந்த நிகழ்ச்சியில் அவர் அதை பேசியிருக்கணும். இன்னைக்கு சரி பரவாயில்ல, போன முறை பேசலை, இன்னைக்கு அது குறித்து பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு அது குறித்த தெளிவான பார்வை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பார்வை? தெளிவான பார்வை அப்படிங்கும்போது நீங்கள் அதாவது ஒன்று நீட் விலக்கு கேட்கணும், ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும், எங்கள் ஸ்டேட்டுக்கு மட்டும் விலக்கு கொடுங்கன்னு கேட்கணும், இல்லை மொத்தமாக இந்தியா முழுமைக்குமே ரத்து பண்ணுங்கன்னு கேட்கணும். இல்லை அப்படின்னா நீட் வந்து ரெகுலரைஸ் பண்ணுங்க, ரெகுலேட் பண்ணுங்க, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு ரெகுலேட் பண்ணுங்கன்னு கேட்கணும். இது மூணுமே இல்லாமல் அவருக்கு விஷய ஞானம் இல்லை அவருக்கு எழுதி கொடுக்குறவங்களோ அவரை வந்து ஓரியன்ட் பண்ணுறவங்களோ ரொம்ப தவறாக அவரை வழி நடத்துகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன விஷயங்கள்லேயே நீட் பற்றி பேசும்போது நான் வந்து தெளிவாக என்னுடைய பார்வையை சொல்லிடுறேன், நீட் வேணாங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படின்ட்டாரு. தமிழ்நாடு அரசு போட்ட தீர்மானத்துக்கு என்னுடைய முழு மனசார ஆதரவு நான் தரேங்கிறத சொல்லிட்டாரு. கல்வியே மாநில பட்டியலுக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. மாநில பட்டியலுக்கு வர வரைக்கும் ஏதாவது சிறப்பு விஷயங்கள் ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத பார்க்கணும் அப்படின்ட்டாரு. இதை விட தெளிவாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை, ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆரம்ப கட்டத்திலிருந்து அது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. முதல்ல அவருக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட் என்னது, யூனியன் லிஸ்ட் என்னது, அதுக்கு பிறகு வந்து இந்த கன்கரண்ட் லிஸ்ட் என்னது, இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருது, ஏன் அந்த சப்ஜெக்ட்ஸ் அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க, 1976 கொண்டு வரப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷன் 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன, 7th ஸ்கெடியூலில் இந்த லிஸ்ட்டை வந்து எந்த அடிப்படையில் இப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவருக்கு கூட இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவருக்கு வழிநடத்தக்கூடிய இந்நாள் அதிகாரிகள் யாராவது முழுமையாக அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கன்கரண்ட் லிஸ்ட் வந்து எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் ஆரம்ப கட்டத்திலிருந்தே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக, அதிலும் குறிப்பாக திமுக, இதை வந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்துருங்க, மாநில பட்டியலில் தான் கல்வி இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. இது மாறலை. கன்கரண்ட் லிஸ்ட் அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 66 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கன்கரண்ட் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 97 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து எஜுகேஷன் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். வழக்கமாக எப்படி அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது வந்து ஸ்டேட் முடிவு பண்ணுவாங்க, சென்டரில் இருக்கக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது லெஜிஸ்லேஷன்ஸ் பாஸ் பண்ணுறது உள்பட எல்லாமே மத்திய அரசாங்கம் தான் செய்யும். ஒருவேளை கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஒருவேளை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஏதாவது ஒரு கிளாஷ் வருது, அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, இந்த சப்ஜெக்டில் எப்படி முடிவு எடுக்கணும் அப்படின்ற போது அதில் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கைதான் ஓங்கி இருக்கும். இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. அதனால தான் நம்ம வந்து எஜுகேஷனை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்ற கோரிக்கை தமிழ்நாட்டிலிருந்து எப்போதுமே வலுவாக ஒலித்து கொண்டே இருக்கிறது. இந்த முறை இப்போ வந்து இவர் பேசுகிற மாதிரி சிறப்பு பட்டியல் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். ஏற்கனவே 1976 கொண்டு வரப்பட்ட இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு தான் இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் கல்வி உள்பட நிறைய வந்து மூவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த சிறப்பு பட்டியல் அப்படின்றதுக்கெல்லாம் கான்ஸ்டியூஷனில் இடமே கிடையாது.
அமெண்ட்மெண்ட்டும் இப்போ கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு இப்போ எப்படி சாத்தியம், அதுக்கான சாத்தியம் என்னன்னா இப்போ வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகள் உள்பட மற்ற எல்லா கட்சிகள், காங்கிரஸ் உள்பட எல்லா எதிர்க்கட்சிகளுமே அதை தான் பேசுகிறாங்க. அந்த நிலைமையில இப்போ வந்து ஒருவேளை இது வந்து ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸாக இருக்கும். இது வந்து அவர் கொடுக்கக்கூடியது வந்து யோசனை கிடையாது, இது வந்து சஜஷன், இது சரியான சஜஷனும் கிடையாது. இன்னொரு சஜஷன் வேற சொல்றாரு, நீங்க வந்து அப்படியே உங்களுக்கு நீங்க நீட்டை வந்து நீங்க நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல எய்ம்ஸ், ஜிப்மர் அது மாதிரியான நிறுவனங்கள்ல நீங்க நடத்திக்கோங்க. இது எப்படி? அப்ப எய்ம்ஸ்ல படிக்கணும்னு நினைச்சா மட்டும் என்ட்ரன்ஸ் எழுதி உள்ள போகணும், எய்ம்ஸ்ல படிக்கணும்னா மட்டும் நீட் எக்ஸாம்ஸ் எழுதணும். நம்ம என்ன கேட்கிறோம், அதுல இருக்கு அது வந்து மிகப்பெரிய ஸ்கேம்ன்றது தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசக்கூடியது. கிட்டத்தட்ட பல 1000 கோடி ரூபாய்கள் புழங்கக்கூடிய ஒரு துறையாக அல்லது அந்த எக்ஸாமை மையமா வச்சு நடக்கக்கூடிய எல்லா குளறுபடிகளையும் சரி செய்யணும். கரப்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்தியா முழுக்க வைக்கக்கூடிய, அதுவும் காங்கிரஸ் உள்பட எல்லா எதிர்க்கட்சிகளும் வைக்கக்கூடிய வாதம். அப்போ நீங்கள் அந்த ஸ்கேமை பற்றி பேசுங்க. ஸ்கேம் இருக்கிறதுனால தான் ஸ்கேம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, அதையும் பேசுங்க. அந்த ஸ்கேமை பற்றி நீங்கள் பேசுங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி பேசுங்க. விஜய் அவர்களுக்கு தெரியும் அனிதாவுடைய நிலைமை என்ன. அதற்கு பிறகு மாநிலத்தில் எத்தனை வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்து எத்தனை குழந்தைகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அதனால இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனால் இதுக்கு என்ன தீர்வுன்றதை இப்படி சொல்லக்கூடாது. அதுவும் வந்து அவர் இன்னைக்கும் 2 நாட்களுக்கு முன்பாக நடத்தின அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு என்ஜிஓ செய்யக்கூடியது தான், ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடியது கிடையாது. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா இப்படி மாநிலத்துக்கு மாவட்டத்துக்கு மாவட்டம் வந்து வெற்றி பெற்றவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சால்வையும் ஏதோ ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கறது வந்து சரியாக இருக்காது. படிக்க வைங்க, உங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்களை வச்சு நிறைய இடங்கள்ல படிக்க வைங்க. அப்படி இருந்தால் கவுன்சிலிங் கோர்சஸ் இது பண்ணுங்க. நீட் எழுதணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதை வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கு, எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லுங்க. இன்னைக்கு இன்னொன்னு சொல்றாரு, என்சிஆர்டில இருந்து கேள்விகள் கேட்கிறாங்க, ஸ்டேட் சிலபஸ்ல படிக்கிறவங்களுக்கு அது எப்படி முடியும் அப்படின்னு. ஆமா, என்சிஆர்டில இருந்து கேள்விகள் கேட்கிறாங்க. என்சிஆர்டில இருந்து கேள்விகள் கேட்கக்கூடியது பெரிய சிக்கலாக இருக்கிறது. அதுவும் ரொம்ப பெரிய அளவில் அவர் எதை எதிர்த்து பேசணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தையும் மோடி அவர்களையும் எதிர்த்து பேசி இருக்க வேண்டும். அதாவது நீங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல மாத்திக்கிங்க, நீங்க வந்து எய்ம்ஸுக்கும் ஜிப்மருக்கும் மட்டும் நடத்திக்கிங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டும் நீங்க நீட் நடத்திக்கிங்க, மற்றவங்களை விட்டுருங்க அப்படின்றது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் திட்டாம இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டையும், உங்களையும் நான் சப்போர்ட் பண்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களையும் நான் சப்போர்ட் பண்றேன், மோடி அவர்களையும் நான் திட்டலை, இங்க வந்து ஸ்டாலின் அவர்களையும் நான் திட்டலை அப்படின்ற மாதிரி. இதுக்கு எதுக்குங்க நீங்க அரசியலுக்கு வரணும்? இல்ல மேடம், நீங்க எதிர்பார்க்கிற ஸ்டைல் இல்ல சம்திங் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்டைலுங்கிறது வேறையா இருக்கலாம், அவருடைய ஸ்டைலுங்கிறது வேறையா இருக்கலாம். நீங்க சொல்ற எல்லா கருத்துக்களுக்கும் என்ன ஸ்டைல் இருக்கு? அவரு சொல்லிட்டாரு நீட் வேணாங்கிறது அவருடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், மாநில பட்டியலுக்கு கல்வி வரணும் அப்படிங்கறது அவருடைய தாட் ஆயிடுச்சு. இது ரெண்டும் உடனடியா பண்ண முடியாதுன்னா நீங்க இதையாவது பண்ணுங்க அப்படின்னு ஒரு சஜஷனா அவர் சொல்றாரு. அது சாத்தியம் இல்லாத, நீங்க வந்து சாத்தியம் இல்லாத ஒண்ணு மாணவர்கள் மத்தியில பேசி அதே கேள்வியை திருப்பி அதிமுகவினர் கேக்குறாங்க. சாத்தியம் இல்லாத ஒண்ண பேசக்கூடாதுன்னா நான் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து போடுவேன்னு சாத்தியம் இல்லாத விஷயத்தை தானே பேசினாங்க. நீட் போகும்னு சாத்தியம் இல்லாத விஷயத்தை தானே பேசினாங்க. எனக்கு ரகசியம் தெரியும்னு சாத்தியம் இல்லாத விஷயத்தை தானே பேசினாங்க. திமுக சொன்னதும் தவறுதான். ரகசியம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரகசியம் என்னன்றதை அவங்க சொல்லல. நான் விஜய் விமர்சனம் செய்யும் போது அதே அளவுகோல்ல திமுகவையும் விமர்சனம் செய்வேன், அதே அளவுகோல்ல அண்ணா திமுகவையும் விமர்சனம் செய்ய தவறல, அதே அளவுகோல்ல தான் காங்கிரஸையும் பிஜேபியும் விமர்சனம் செய்யணும். எல்லாருமே தவறு தான். நீங்க எல்லாரையும் மக்களை வந்து தவறாக, அதுவும் குறிப்பாக மாணவர்களை, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நீங்க ரொம்ப தப்பா எல்லாருமே வழிநடத்துறீங்க. இது மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு நீட் கோச்சிங் போற ஒரு பையனை நீங்க கூப்பிட்டு பேசி பாருங்க, மனசு அளவுல எவ்வளவு பெரிய உளைச்சலோட இருப்பாங்கன்னு பேசி பாருங்க. நம்ம வந்து அந்த மைண்ட் செட்டில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டோம். அதாவது இது வந்து ரொம்ப சிரமமானது, உங்களால் படிக்க முடியாது, இதில் மக்களுக்கு நம்ம அதிகமாக ஃபீஸ் செலவு பண்ணுறோம், அம்மா அப்பாவுக்கும் ப்ரெஷர் அதிகம். உண்மை, ப்ரெஷர் அதிகம், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பிரஷர் அதிகம். சரியா அவங்கள கைட் பண்ணனும்னா என்ன கைட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க? இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு தீர்வு காணணும். நீங்க வந்து மாணவர்களை சரியா கைட் பண்ணனும்னா என்ன பண்ணனும்னு நினைக்கிறீங்க? மாணவர்களை சரியா கைட் பண்ணனும்னா இத ரெகுலேட் பண்ணனும். ரெகுலேட் பண்ணனும்னா இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து பெரிய அளவுல எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் இதுக்கான ஃபீஸ் நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு இல்ல, நம்மளே இப்ப ஸ்டார்டிங்ல நீட் வேணான்னு பேசணும், இப்போ இத ரெகுலேட் பண்ணுங்கன்னு ஒரு இடத்துல பேசுறோம்ல. இல்ல, நம்ம ரெகுலேட் பண்ணுங்கன்னு பேசுறோம். அதாவது ஒன்னு, என்னை பொறுத்த வரைக்கும் நீட் வேண்டாம், நீட் வேண்டாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக தான் ஒரு மாணவனுடைய ஸ்கில்லை வந்து நீங்கள் அளவுகோலாக எடுக்கணும் அப்படின்னா அப்போ பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு தேவையில்லை.
10th-லயும் 12th-லயும் நீங்க பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறதே என்னன்னா அவங்களுடைய அளவுகோலை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அவங்களோட ஸ்கில் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ன்றது வேண்டாம். அப்படி பார்த்தா இன்னும் எல்லா காலேஜஸ்லயுமே எல்லா பெரும்பாலான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நடத்தக்கூடிய காலேஜஸ்ல, இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆகட்டும் இல்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும், எல்லாருமே தனித்தனியா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஜேஇஇ பாஸ் பண்ணிட்டீங்கன்னாலுமே ஜேஇக்கு பிறகு ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு நீங்க உள்ள போறீங்கன்னா அந்த தனியாக அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும். பெரும்பாலான காலேஜஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதை வந்து நம்மளால இதை பெரிய அளவில் இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தக்கூடியவர்களை அரசாங்கம் இது என்னென்ன செய்யறாங்கன்றத அவங்க ரெகுலேட் பண்ணி தான் ஆகணும். இது நீட் எக்ஸாம் இருந்தாலும் இல்லைன்னாலும், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் இல்லைனாலும், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாரையும் அவங்க செயல்படக்கூடிய விதத்தை ரெகுலேட் பண்ணணும். நீட் கோச்சிங் சென்டர்ஸை பெரிய அளவில் ரெகுலேட் பண்ணணும். எவ்வளோ தெரியுமா ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு? நீட் கோச்சிங் போற ஒரு குழந்தைக்கு கிட்டத்தட்ட 1.5 1.25 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபீஸ். இது வந்து அந்த டாப் இன்ஸ்டிடியூட்ஸ்ல படிக்கணும் அப்படின்னா, சாதாரணமான இன்ஸ்டிடியூட்ஸ்ல படிக்கணும் அப்படின்னா கூட அவங்க மேக்ஸிமம் 85,000, மினிமம் வந்து 50,000. 50,000க்கு மேல செலவு 50,000 வரைக்கும் நீங்க செலவு பண்ணா மட்டும்தான் கோச்சிங்கே போக முடியும். கோச்சிங் போகாம நீங்க வீட்டிலேயே உட்காந்து படிக்கணும் அப்படின்னாலுமே அந்த பழைய நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி அவங்க எப்படி வந்து கேள்விகள் கேட்கிறாங்க, அவங்க வந்து நீங்க கொடுக்குற பதிலும் அதுல இருக்க ஆன்சர் கீயும் ஒன்னா இருக்காது. அவங்க வந்து நீங்க வந்து அந்த இங்கிலீஷ் அவங்க கேட்கக்கூடிய அந்த இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுமே டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் நிறைய இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அதை எல்லாமே அவங்க வந்து பழகிக்கணும் மாணவர்கள். அதுக்காக தான் அந்த கோச்சிங்கே. இந்த கோச்சிங் போனா மட்டும்தான் என்ன கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அந்த கேள்விகள்னு தெரியும். இதுல என்னன்னா பெரும்பாலும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை செட் பண்றாங்க. இவங்க செட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்றதுனால அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்களை எப்படி ட்ரெயின் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியும். அது மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பெரும்பாலும் ஃபீஸ் வந்து அதிகம். இது எல்லாம் பேசணும். நான் வந்து நீங்க ரெண்டு விஷயத்தை ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் மேம். ஆரம்பத்துல நீங்க குறிப்பிட்டதுதான், நீட் வேணாங்கிறதா என்னோட நிலைப்பாடு. பட் நீட் நடக்கும், இல்ல நீட் ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும்னா அதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு பெற்றோரா நீங்க உங்களுடைய விஷயங்களை சொல்றீங்க. அதே டோன்ல விஜய் பேசுறியான்னு கேட்கிறேன். ஏன்னா அவர் பேசும்போது நீட் வேணாங்கிறதா என்னோட நிலைப்பாடு, ஆனா அது உடனடியா பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இல்ல அது தவறு. நீங்க வந்து தவறா வழி நடத்துறீங்க. ரெகுலேட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ரெகுலேட் பண்ணுன்னு சொன்னா சரியாக இருக்கும். ஆனா ரெகுலேட் பண்றதை விட்டு அதை நீங்க வந்து ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்? திரும்பவும் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க அதிக அளவுல முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். இல்ல மேம், கன்கரண்ட் லிஸ்ட்னா முதல்ல என்னங்க? கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன முதல்ல? பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல்ல இப்ப கல்வி இருக்கு அப்படின்னா பொதுப்பட்டியல்ல யாருடைய கை ஓங்கி இருக்கும்? ஒன்றிய அரசினுடைய கை தான் ஓங்கி இருக்கு. ஸ்பெஷல் லிஸ்ட் கொண்டு வரும்போது ஸ்பெஷல் லிஸ்ட்ல ஒன்றிய அரசினுடைய கை ஓங்கி இருக்காம ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றதை கேட்க போறாங்கன்னு சொல்றீங்களா? அதுதான் ஆக்சுவலி வந்து என்ன சொல்றாங்கன்னா, கன்கரண்ட் லிஸ்ட்ல இப்ப இருக்கு, அதுல வந்து ஒன்றிய அரசு மாநில அரசு 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுங்கிற வழிமுறை இருந்தாலும் ஒன்றிய அரசின் கை ஓங்கி இருக்கு. அட்லீஸ்ட் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்னு உருவாக்குங்க, அதுல மாநில அரசு முடிவெடுக்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வாங்க அப்படிங்கறது அவருடைய நிலைப்பாடா இருக்கு. எப்படி முடியும்? அதுக்கு தான் ஏற்கனவே இந்தந்த சப்ஜெக்ட்ஸ் இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, சென்ட்ரல் லிஸ்ட்ல இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்ல 97 சப்ஜெக்ட் இருக்கு. எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த அரசாங்கம் லெஜிஸ்லேஷன்ஸ் கொண்டு வர முடியும், யாருடைய பார்வையில் அந்த துறைகள் இயங்க வேண்டும் அப்படிங்கறத முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இத வந்து மாநில பட்டியலுக்கு நீங்க மாத்துங்கன்னு கேட்கறதோட நிறுத்தி இருக்கணுமே. அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. மாநில பட்டியலுக்கு மாத்துங்கன்னு அவர் கேட்டது சரி, மாநில பட்டியலுக்கு மாத்துங்கன்னு சொன்னதோட நிறுத்தி இருக்கணுமே தவிர இன்னொரு சிறப்பு பொதுப்பட்டியல் கொண்டு வாங்கன்னு சொன்னது யாரு வழி நடத்துறாங்கன்னு தெரியல. விஜய் அவர்களுக்கு அரசியலில் மாணவர்களுக்காக செய்ய வேண்டும், மக்களுக்காக செய்யணுமா இல்ல அவருக்கு தோணி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அவரை வழிநடத்தக்கூடியவர்கள் முன்னாள் இந்நாள் IAS அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது அவருடைய டீம்ல இருக்காங்க. எல்லாருக்குமே அப்படி இருப்பாங்கல்ல. இப்ப நம்ம வந்து ஸ்டாலின் ஒண்ணு சொல்றாருன்னா ஸ்டாலினை வழிநடத்துபவர்கள், இல்ல எடப்பாடி ஒண்ணு சொல்றாருன்னா எடப்பாடியை வழிநடத்துபவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. எடப்பாடி பழனிசாமியின் ஸ்டாண்ட் தப்புங்கிறோம். விஜய்க்கு மட்டும் ஏன் நம்ம வந்து வழிநடத்தவர்கள் தவறா சொல்றாங்கன்னு சொல்றோம்? இல்ல அவர் வந்து இன்னமும் அவர் சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒருவராகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னும் வந்து முழுமையான அரசியல்வாதியாக அவர் மாறல. அதுக்கு அவருக்கு வந்து IAS அதிகாரிகளினுடைய அல்லது முன்னாள் IAS அதிகாரிகளினுடைய ஒரு ஆலோசனையோ இல்ல அவர் கூட இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய ஆலோசனையோ தேவையாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த கல்வி உதவித்தொகை கொடுக்கறதெல்லாம் ஒரு NGO செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து செய்யணும்னு தெரியல. இன்னும் வந்து அவங்க கிரவுண்ட் லெவல்ல அவங்க கட்சி வந்து ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிறைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் நடத்தினாங்க. லாயர்ஸ்க்கு ஓரியன்டேஷன், அதுக்கு பிறகு வந்து
யங்ஸ்டர்ஸ்க்கு ஓரியன்டேஷன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் விமனுக்கான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படி எல்லாமே நடத்துனாங்க. நீங்க வந்து எல்லாரையும் எக்யூப் பண்ண வேண்டியது அவசியம் தான். போன முறை கூட அவர் பேசும்போது சொன்னாரு, நம்ம வந்து இப்போ அரசியல் தலைவர்கள் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. நீங்க எல்லாருமே உங்களை எக்யூப் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து செய்திகளை படிங்க, கருத்துக்களை வந்து ஒப்பீனியன்ஸா கேட்டுக்கோங்க. அதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்கன்றதெல்லாம் சொன்னாரு. உங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். அது எல்லாமே சரிதான். அது வந்து நீங்க வழிநடத்தக்கூடியது, அதை நீங்க அதை செய்யலாம். ஆனா இதை வந்து ஒரு என்ஜிஓ நடத்தக்கூடியவர் செஞ்சுட்டு போயிடுவார். இதுக்கு எதுக்கு ஒரு அரசியல் தலைவர்? ஆரம்பம் தானே மேம். இன்னும் 2 வருஷம் தாங்க இருக்கு எலெக்ஷன். கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காரு. 2026 அவருடைய கேக்குறேன். நீங்க வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கட்சியை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்து இந்த படம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்தது ஒரு படம். நம்ம ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தோம். என்ன நடந்தது கடைசியில்? நான் வந்து டிசம்பர் 30 அரசியலுக்கு வந்துடுவேன்னு சொன்னார். டிசம்பர் 30 அறிவிப்பு வெளியாகும்னு சொன்னார். ஆனால் வந்து வரல. கடைசியாக அவர் நடித்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட படம். அதே மிகப்பெரிய நிறுவனம் இப்போ வந்து விஜய் அவர்களுடைய அடுத்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அவருடைய அடுத்த படம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி ஹைலி பெய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் இப்போ. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய இடத்த விட்டுட்டு அரசியலுக்கு வரார் அப்படின்றத நம்ம எல்லாருமே வரவேற்கிறோம். கட்டாயம் ஒரு இளம் தலைவர் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை. அதுவும் ஒரு விசாலமான பார்வையோ எண்ணங்களோ கொண்டவர் கட்டாயம் தேவை. அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லா விஷயங்களையும் நீங்க ஒரே நாள்ல பேசிட முடியாது. நீங்க உங்களை எக்யூப் பண்ணிக்கணும். ஆனா உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் சரியாக வழிநடத்துகிறார்களா இல்லையா? ஏன்னா ஒரு தெளிவான பார்வை இருக்கணும். ஒண்ணு நீங்க மத்திய அரசாங்கத்தை திட்டுங்க, இல்ல மாநில அரசாங்கத்தை திட்டுங்க, இல்ல 2 பேரையும் திட்டுங்க, இல்ல 2 பேரையும் திட்டாம ஒதுங்கி போயிருங்க. இப்ப காங்கிரஸ் சரியான பார்வையில இருக்குல்ல, இவங்க 2 காங்கிரஸ் சரியான பார்வையில இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? காங்கிரஸ் வந்து நீட் விலக்கு கொடுங்க. காங்கிரஸ் விஜயோட கருத்தை நான் அப்படியே ஆதரிக்கிறேங்கிறத செல்வ பெருந்தகை சொல்றாரு. அவர் பேசி முடிச்ச உடனே ட்வீட் போட்டிருக்காரு. செல்வ பெருந்தகை சொல்லக்கூடியது அவருக்கு தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம எனக்கு தெரியல. சிறப்பு பட்டியலை செஞ்ச செல்வ பெருந்தகை, அவங்க ஆப்போசிஷன்ல 100 பேர் உட்கார்ந்துருக்காங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் போய் ராகுல் சொல்லி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் போட சொல்லுங்க, விஜய் சொன்ன மாதிரின்னு சொல்லுங்க பாப்போம். அவர் சொன்ன அந்த விஷயம் சாத்தியம் இல்லாததா இருக்கலாம். அவரும் இதை வந்து நடைமுறைப்படுத்தப்பட முடியுமான்னு தெரியல, அப்படி வாய்ப்பு இருக்குனாலும் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் என்னுடைய அவர் குறிப்பிடாரு, அதான் சொல்றாரு. அவர் ஆக்சுவலி வந்து நடைமுறைப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, அப்படி இருந்தாலும் பண்ண மாட்டாங்கிறது வேற விஷயம் அப்படின்னு சொல்றாரு அவர். அது அப்ப எப்படி சொல்லி, அதாவது நடைமுறையில் சாத்தியமாக இருக்கணும் அல்லது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். இது 2மே இல்லாம வந்து சஜஷன்ஸ் எப்படி கொடுக்க முடியும்? நான் என்ன சொல்றேன், நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனை முன்னால உட்கார வச்சு இவ்வளவு பெரிய கிரௌட உட்கார வச்சு பேசுறீங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஃபால்ஸ் ஹோப்பை கொடுக்காதீங்க. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நம்புவாங்க. ஏன்னா ஏற்கனவே அது மாதிரியான ஃபால்ஸ் ஹோப்ஸ் தமிழ்நாட்டில் முழுக்க திரும்ப திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதை செய்யாதீங்க. அடுத்த தலைமுறை அப்படின்றது அவங்களுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம திரும்ப கொடுக்க கூடாதுன்னு விஜய் அவர்கள் வந்து நீங்க எல்லாம் உங்களோட எக்யூப் பண்ணிக்கோங்க, என்னெல்லாம் இருக்கோ இப்ப அதெல்லாம் போராடுறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம், அதெல்லாம் கொண்டு நீட் வந்து விலக்கு வாங்குறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம், ஆனா நீங்க நீட்டுக்கு படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா மேபி அதுவே விமர்சனமா வந்திருக்கும்ல. நீட்டுக்கு ஆதரிக்கிறாரு விஜய்னு சொல்லியிருப்பாங்கல்ல. நான் அப்படி சொல்லவே இல்லை தினேஷ். நான் சொல்றது என்னன்னா, மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் கல்வியை. நீட் தேவையில்லை, இதோட முடிச்சிருக்கணும். கன்கரண்ட் லிஸ்ட்ல, அதுவும் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் எப்படிங்க ஸ்கோப் இருக்குதுக்கு? இல்லாத ஒண்ணு நீங்க ஏன் பேசி மாணவர்களை தவறாக வழிநடத்த ஏன் மிஸ்கைட் பண்றீங்க நீங்கன்னு கேட்கிறேன் நான். அந்த ஹோப்பை ஏன் கொடுக்குறீங்க? ஃபால்ஸ் ஹோப் தானே, அது தேவையே இல்லை. இல்லாத ஒன்றை ஏன் பேசணும்? வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க இதை வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டம் தேவை, இல்லை நீட்டுக்கு எதிராக பெரிய அளவில் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக காங்கிரஸ் பேச ஆரம்பித்த போது, இல்லை இந்த ஸ்கேம் வந்து பீக்ல இருக்க போது பேசியிருக்கணும். இப்ப வந்து அதை பேசுறதுல என்ன பிரயோஜனம்? இப்ப பீக்ல இல்ல, ஏற்கனவே அது 2 நாட்களா நாடாளுமன்றத்தையே முடக்க வைக்கிற அளவுக்கு பேசின விஷயம் 2 நாட்களாக பேசப்பட்டது. அந்த சமயத்துல விஜய் அவர்கள் இதை பேசியிருக்க திமுகவோட ஆர்ப்பாட்டம் போன வாரம் பேசியிருக்கணும்ல. மாணவர்கள் மத்தியில தானே நீங்க பேசுறீங்க. சரி, பெட்டர்ல லேட் தான். அவர் பேசிட்டாரு, அவருடைய நிலைப்பாடு என்னன்றதை சொல்லிட்டாரு, நான் வரவேற்கிறேன். அதுல எந்த தவறும் இல்லை. அதனால் மாநில பட்டியலில் கல்வியை கொண்டு வரணும், நீட் வந்து வேண்டாம் அப்படிங்கறத சொன்னதோட நிறுத்திருக்கலாம். கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்ன்றது இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிற டேர்மை தொடர்ந்து ஒரு 7-8 இடத்துல யூஸ் பண்ணாரு. அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதுல ஏதாவது நுவான்சஸ் இருக்கா? நீங்க அப்சர்வ் பண்ண விஷயங்கள் என்ன இருக்கு? ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடியது இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டில் திமுக
அவருக்கு வந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுல முன்னால வரைக்கும் நம்ம எல்லாருமே மத்திய அரசுன்ற வார்த்தையை தான் பிரயோகிச்சோம். அதுக்கு இதனால யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றத அவர் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சாரு. எல்லாருமே அது இன்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆரோக்கியமான ஒன்று தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஎம்கே லைன் எடுக்கிறாரு, டிஎம்கேக்கு ஃபேவரபுளாக இருக்காருன்றலாம் நான் புரிஞ்சுக்கல. அவர் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நேரடியாக எதிர்க்க, மோடியையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நேரடியாக எதிர்க்க விரும்பல. அதனால தான் சொல்றாரு, நீங்கள் வேணா எய்ம்ஸில் வச்சுக்கோங்க, நீங்கள் வேணா ஜிப்மரில் வச்சுக்கோங்க, ஆனால் மற்ற காலேஜஸ்க்கு வைக்காதீங்க. பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க விஜயின் பேச்சு வருந்தத்தக்கதுங்கிறாங்க. நீங்க பாஜகவை அடிக்கல, மோடியை விமர்சிக்கல அதிகமா அப்படிங்கிறீங்க. தமிழிசை இன்னைக்கு விஜய் குறித்து பேசினதாக கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் மோடியை இன்னைக்கு எதிர்க்கவே இல்லை. இங்கே மாநில அரசையும் எதிர்க்கவே இல்லை. அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் இருக்கு. இனி அரசியல் கட்சி தொடங்கணும். அதுக்கான நிறைய, அதாவது அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இனிமே தான் கட்சி லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த முதல் நாள்லயே எல்லாத்தையும் எதிர்பார்க்கறீங்களே? இல்ல எதிர்பார்க்க இன்னும் அவர் ஒரு கட்சிக்கான மாநாடு, பொதுக்கூட்டம், அவருடைய கொள்கை அந்த மாதிரி விஷயங்கள் கூட பேசல. நீங்க சொன்ன மாதிரி என்ஜிஓ ஆக்டிவிட்டியாவும் இருந்தாலும் அதை தான் திரும்பி பண்றாரு. இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிறாரு. இது முதல் நாள்னு நான் சொல்லல. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல அவங்க விஜயனுடைய அரசியல் கட்சி தொடங்கி 4 மாசம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கட்சி தொடங்கி 4 மாசம் தான் ஆகுது. நீங்க மாநில மாநாடு நடத்துங்க, கொள்கைகளை சொல்லுங்க, மக்கள் மத்தியில போய் பேசுங்க. ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு போல மேம்க்கு விஜய் மேல. ஆமா, நான் விஜய் ஃபேன் தான், இல்லைன்னுலாம் நான் சொல்ல. ஒரு காலத்துல எனக்கு விஜயனுடைய எல்லா படங்களுமே ரொம்ப பிடிக்கும். பீஸ்டுக்கு பிறகுதான் சில படங்கள் பிடிக்காம போயிடுச்சு. ஏன்னா கதை இல்லாம விஜய்க்கான அந்த ஸ்பேஸ் சினிமாவில் சரியா இல்லைன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கு பிறகு மாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி விஜயோட நிறைய படங்களை நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 50-60 முறை பார்த்த படங்கள்லாம் உண்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் நிறைய எக்யூப் பண்ணிக்கணும். அவரோட கூட இருக்கவங்க அவரை சரியாக கைட் பண்ணுறாங்களா இல்லையான்றத அந்த புரிதலும் அவருக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன செய்ய போறாருன்னு பொறுத்து பார்ப்போம் மேம். விஜய் அவர்களுடைய பேச்சு குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி.